நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இந்த சக்தி ஸ்டீரியோ டீலக்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணணும், எதெல்லாம் செக் பண்ணி நம்ம வந்து இந்த இது வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதுனாவே நம்ம போதும், நம்ம வந்து இந்த போர்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எந்த ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா பர்ன் ஆகலை. சிம்பிளான ஒரு ஃபால்ட்டு தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்னும் காம்ப்ளெக்ஸான ஃபால்ட்டெல்லாம் ஃபைனல் பண்ணி நம்ம அடுத்தடுத்த வீடியோவை நம்ம போடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாகி உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டர் வந்து எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு பாருங்கள். இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன ஃபால்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஓவர் டெம்பரேச்சர் ஆச்சு. இது ஓவர் டெம்பரேச்சர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெர்ட்டர் போர்டும் வந்து ஃபால்ட் ஆகும். இல்லை அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து உங்களுக்கு பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அந்த ஃபால்ட் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதனால் வந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த போர்டு வந்து நிறைய வாங்கியிருப்பீங்க. இது வந்து 1313 கேபினெட்டில் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போர்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் பாடியில் வந்து கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆனதுனால, அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப வால்யூம் வச்சு அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து நம்ம இதை வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்து நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஸ் எமிட்டர் கலெக்டர் வந்து நம்ம எந்த ப்ரோப் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த போர்டில் எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 52001943 இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிரான்சிஸ்டரு. இது டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்குது, NPN, PNP. இப்போ வந்து பார்த்திங்கன்னா NPN வந்து பார்த்திங்கன்னா 5200, இதில் வந்து பார்த்திங்கன்னா PNP டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1943 இருக்குது. இப்போ இதோடைய என்ன பேசிக் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த டிரான்சிஸ்டருடைய டயக்ராம் இது வந்து NPN, அதாவது இந்த ஏரோ மார்க் வெளியே இருந்துச்சுன்னா அது NPN. அதே PNP அப்படின்னா இந்த ஏரோ மார்க் வந்து உள்ளே வர மாதிரி போட்டிருப்பாங்க, சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பேஸு, இது எமிட்ரு, இது கலெக்டரு. இது பேஸு, இது எமிட்ரு, இது கலெக்டரு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா எமிட்டரில் தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி நிறையா ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா கலெக்டரில் ட்ரைவ் பண்ணுற மாதிரியும் சர்க்யூட் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்ளை கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எமிட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் அவுட் எடுத்துப்பாங்க. பேஸில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் வோல்டேஜ் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து NPN அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 5200 வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. PNP டிரான்சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எப்படி வந்து ஷார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது NPN டிரான்சிஸ்டருங்கனால பாசிட்டிவ் ப்ரோப் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்லேயுமே எமிட்டர் ரன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ப்ரோப் வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 0.500 ஓம்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதோட கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ காமிச்சதுன்னா உங்களுக்கு டிரான்சிஸ்டர் வந்து ஃபால்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சிடலாம். அதே மாதிரி அந்த ஓம்ஸோடைய வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா PNP டிரான்சிஸ்டரில் வந்து பேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ப்ரோப்புமே, எமிட்டர் கலெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ப்ரோப்பும் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட வேல்யூஸ் வந்து டிஃப்ரென்ஸாக காமிச்சது அப்படின்னா இது ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 5200க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு வந்து பேஸு, செகண்டு பின்னு வந்து பார்த்திங்கன்னா கலெக்டரு, மூணாவது பின்னு வந்து பார்த்திங்கன்னா எமிட்ரு. இப்போ ஃபஸ்ட்டு BCE இப்படி இந்த கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். அதே மாதிரி 1943க்கு சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நாம் இப்போ வந்து போர்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா NPN டிரான்சிஸ்டர், PNP டிரான்சிஸ்டர் வந்து நம்ம எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டில் வந்து எப்படி நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது சென்டர் வந்து கலெக்டருங்க, ஃபஸ்ட்டு வந்து பேஸு, மூணாவது எமிட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா கலெக்டரில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இந்த சர்க்யூட் வந்து போட்டிருக்காங்க.
ஸோ வந்து இந்த சைடுக்கு இது வந்து 5200, இது வந்து 1943ங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது பேஸு, இது கலெக்டர், இது எமிட்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்டிமீட்டரில் நம்ம டயோடு மோடு வச்சுட்டு நம்ம அதை செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 5200க்கு வந்து பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்பிஎன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேஸுக்கு வந்து பாசிட்டிவ் ப்ரோப்பு, கலெக்டர் எமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பார்க்கணும். பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டயோடு மோடில் வச்சுருக்கணும். டயோடு மோடில் வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஓம்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1943. பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ப்ரோப்பு நம்ம செக் பண்ணி பார்க்கல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 180 ஓம்ஸ் காமிக்குது. இது எதனால் காமிக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா பேஸுக்குமே கலெக்டருக்கும் வந்து ஒரு ரெசன்ஸ் போட்டிருப்பாங்க, அதனால் உங்களுக்கு காமிக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்டருக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் வந்து காமிக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்டி வச்சு தான் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இதோடைய கரெக்டான ஒரு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண முடியும். இப்போ இந்த ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டிலே செக் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா போர்டிலே வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறக்காக பண்ணோம். ஆக்சுவலாக வந்து ப்ராப்பர் மெத்தட் என்னென்னா இந்த போர்டிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணால் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு அடுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய டிரைவிங் ட்ரான்ஸ்ட்டு கூட நம்மளுக்கு ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஷார்ட் காமிக்கும். இப்போ நம்ம கழட்டிட்டு அந்த இது தான் நான் கன்ஃபார்மாக வந்து ஷார்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ் வந்து ரெண்டுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 5200, 1943 ரெண்டுமே உங்களுக்கு ஷார்ட் காமிக்கிற மாதிரி காமிச்சிது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கழட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5200 ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா என்பிஎன்னு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ப்ரோப்பு, கலெக்டர் எமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ப்ரோப் வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா டைரக்ட் ஷார்ட் காமிக்குது. அதாவது 500க்குள்ளே இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி வந்து நம்ம செக் பண்ணி போகிறோம். பிஎன்பி வந்து பார்த்திங்கன்னா பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ப்ரோப் வைக்கணும். இதுக்கு வந்து பாசிட்டிவ் ப்ரோப் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ காமிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்த்திங்கன்னா 500 சம்திங் காமிக்குது. இது இந்த ட்ரான்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. மேபி வந்து இது ஒர்க் ஆகும். இது வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. நம்ம போர்டிலே வச்சு பார்க்கும்போது சம் வேல்யூஸ் காமிச்சிது, அது ஷார்ட் ஆன மாதிரி காமிச்சிது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கழட்டி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஷார்ட் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5200 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து இதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்டான ட்ரான்ஸ்டருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 5200 ட்ரான்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து மாற்றக்கூடிய ட்ரான்ஸ்டும் வந்து நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வந்து பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ப்ரோப் வச்சுட்டு கலெக்டர் மீட்டருக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு ஓகே தான். 500 ஓம்ஸு பக்கம் உங்களுக்கு வந்து காமிச்சுதுன்னா ஓகே தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்டர் வந்து நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த போர்டில் வந்து நம்ம போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கழட்டி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1943 5200 ரன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5200 மட்டும்தான் ஷார்ட் காமிச்சிது. உங்களுக்கு 1943 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் காமிக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5200 வந்து வேறு ஒன்று எடுத்து நம்ம போர்டில் போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரான்ஸ்டும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 5200 வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 5200 நம்மளுக்கு ஷார்ட் காமிச்சிது. ஓகே ஓகே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சு ஓடுதுன்னா வரல. நம்ம வந்து என்ன பண்ணணும், பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ப்ரோப்பு, கலெக்டருக்கு வந்து நம்ம மாற்றி வைக்கணும். அது என்பிஎன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 5200 ரெண்டு சைடு வரல. ஆனால் இதுக்கு வந்து பேஸுக்கும் கலெக்டருக்கும் வந்து நம்ம வைக்கல. சரி, பேஸுக்கு எமிட்டருக்கு வைக்கல. ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நேரம் வந்து பேஸுக்கு எமிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 ஓம்ஸ் வந்து ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க. அது அந்த வேல்யூ தான் உங்களுக்கு காமிக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரான்ஸ் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன் கொடுத்துட்டு ஆடியோ வந்து நம்ம ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பவர் சப்ளை வந்து நம்ம லைன் வந்து கொடுத்துட்டோம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வந்து நம்ம ஆடியோ சிக்னல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்பீக்கரை வந்து நான் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்பீக்கர் அவுட்டு கொடுத்தேன். ஓகே தான். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகே தான். உங்களுக்கு எந்த ஒரு நாய்ஸும் வரல. லைனும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் கொடுத்துருப்பாங்க. இந்த லைட்டு க்ளோ ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு வந்து அவுட்புட் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். லைட் எரிஞ்சுமே உங்களுக்கு வந்து ஆடியோ அவுட்புட் வரல அப்படின்னா அது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இதை ஆடியோ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சும்மா வந்து செக் பண்ணி பார்க்குறக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிக்னல் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ வந்து நம்ம இன்புட் கொடுத்துட்டு கரெக்டாக பாடுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இன்புட் லைனும் கொடுத்துட்டேன். நம்ம ஸ்பீக்கர் லைன் வந்து நம்ம கொடுத்து பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. பிறகு நம்பிக்கையை மீட்டெடுக்க சிறந்த வழி கங்கா மருத்துவமனை, சேலம் மற்றும் திருச்சி மங்கள தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மற்றும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சேனல் இருக்கக்கூடிய சிம்பிளான ஃபால்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த போர்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இதை தூக்கி வந்துட்டு வேறு போர்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளாலையும் இந்த போர்டை வந்து ரெடி பண்ண முடியும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறவங்களுக்காக, அவங்கனால ரெடி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வளர்க்கத்துக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு போர்டு புதுசாக வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உதவாது. நான் என்னாலையும் இந்த போர்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து நான் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மிகுந்த நன்றி. இதே போல் நிறையா வீடியோ அடுத்தடுத்து போட போகிறோம். இது வந்து சிம்பிளான ஃபால்ட்டு மட்டும்தான் சொல்லியிருந்தோம். இது போலவே வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் ட்ரான்ஸ்டரு, சிக்னல் ட்ரான்ஸ்டர் எல்லாமே வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.